ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரியை அப்படியே இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஒரு முயல் மரத்திற்கு அடியில் படுத்து உறங்கி கொண்டிருந்தது. ஸோ ஒரு நாள் ஒரு முயல் என்ன பண்ணுது, மரத்தோட அடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? One day a rabbit was sleeping under the tree. One day, ஒரு நாள், a rabbit, ஒரு முயல், was sleeping, தூங்கிக் கொண்டு இருந்தது, past tense, ஓகேவா? எங்க? under the tree, மரத்திற்கு அடியில். மரத்திற்கு அடியில் ஒரு முயல் தூங்கிக் கொண்டிருந்தது. One day, a rabbit was sleeping under the tree. So next one பார்க்கலாம். திடீரென ஒரு கல் அதன் தலையில் விழுந்தது. ஸோ அது தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கல் அதோட தலையில் விழுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சடன்லி அ ஸ்டோன் ஃபெல் ஆன் இட்ஸ் ஹெட். சடன்லி அப்படின்னா திடீரென, அ ஸ்டோன் அப்படின்னா ஒரு கல், கல்லுக்கு ஸ்டோன், ஃபெல் அப்படின்னா விழுந்தது, ஃபால்னா விழுறது. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல், ஃபெல்னா விழுந்தது. ஆன் இட்ஸ் ஹெட் அதனுடைய தலையின் மீது, அதோட தலை மேலே ஒரு கல் விழுந்தது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அது தூக்கத்திலிருந்து விழித்து வானம் கீழே விழுகிறது என நினைத்தது. ஸோ அது என்ன பண்ணுது, டக்குன்னு தூக்கத்திலிருந்து முழிச்சு வானம் தான் இடிஞ்சு கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He woke up and he thought that the sky is falling down. He woke up அப்படின்னா அது தூக்கத்திலிருந்து எந்திரிக்குது. woke up, wake up ஓட past tense woke up. And he thought, அது நினச்சிச்சு. என்ன நினைத்தது? that the sky is falling down, வானம் கீழே விழுது, வானம் தான் கீழே விழுது அப்படின்னு அது நினைத்தது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது கத்திக்கொண்டே ஓட ஆரம்பித்தது. ஸோ அது என்ன பண்ணுது, கத்திக்கிட்டே ஓடுது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He started running and kept shouting. He started running அப்படின்னா அது ஓட ஆரம்பித்தது. ரன் அப்படின்னா ஓடுறது. He started running அப்படின்னா அது ஓட ஆரம்பித்தது. and kept shouting, கத்திக்கொண்டே. ஸோ அது கத்திக்கிட்டே ஓடுது. shout அப்படின்னா கத்துறது. ஸோ kept shouting அப்படின்னா கத்திக்கிட்டே ஓடுது. He started running and kept shouting. ஸோ அது எப்படி கத்துது? வானம் கீழே விழுகிறது, வானம் கீழே விழுகிறது, உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எல்லோரும் ஓடுங்கள். வானம் கீழே விழுது, வானம் கீழே விழுது, உங்கள் உயிரை காப்பாற்றிக்கணும்னா எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The sky is falling down. The sky is falling down. Run to save your lives. The sky is falling down அப்படின்னா வானம் கீழே விழுது. The sky is falling down, ரெண்டு தடவை சொல்லுது. The sky is falling down, வானம் கீழே விழுது. Run, ஓடுங்க. To save your lives, உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறக்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நிறைய விலங்குகள் மற்றும் பறவைகள் அந்த முயலுடன் ஓட ஆரம்பித்தன. ஸோ என்ன பண்ணுது, நிறைய விலங்குகளும் பறவைகளும், அந்த காட்டில் இருந்த விலங்குகளும் பறவைகளும் இந்த முயல் கத்துறதை பார்த்துட்டு அது கூடவே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Many animals and birds started running with the rabbit. Many animals அப்படின்னா நிறைய விலங்குகள் and birds மற்றும் பறவைகள், started running அப்படின்னா ஓட ஆரம்பித்தது, with the rabbit அந்த முயலுடன். ஸோ அந்த முயலோட நிறைய விலங்குகள் பறவைகளும் ஓட ஆரம்பிக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த முயலுக்கு அடுத்து அமர்ந்திருந்த வண்ணத்து பூச்சி சிரிக்க ஆரம்பித்தது. ஸோ என்ன பண்ணுது, அந்த முயலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது, சிரிக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The butterfly who is sitting next to the rabbit started laughing. The butterfly who is sitting next to the rabbit
ஸ்டார்டட் லாஃபிங் த பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைனா வண்ணத்து பூச்சி ஹூ இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு த ரேபிட் அந்த முயலுக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சி ஸ்டார்டட் லாஃபிங் அப்படின்னா சிரிக்க ஆரம்பித்தது. ஓகேவா? நில்லுங்கள் நில்லுங்கள் நண்பர்களே என வண்ணத்து பூச்சி சொன்னது. ஸோ என்ன சொல்லுது? இருங்க இருங்க ஓடாதீங்க, இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்ணத்து பூச்சி சொல்லுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ட் ஆன் அப்படின்னா இருங்க, அப்படியே இருங்க. ஹோல்ட் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னுடைய நண்பர்களே அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அந்த முயல் சொல்வதை கேட்காதீர்கள். அந்த முயல் சொல்வதை கேட்காதீர்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த வண்ணத்து பூச்சி சொல்லுது. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லிசன் டு த ரேபிட். டோன்ட் லிசன் டு த ரேபிட். டோன்ட் லிசன் அப்படின்னா கேட்காதீங்க. டு த ரேபிட் அந்த முயல் சொல்கிறத கேட்காதீங்க. டோன்ட் லிசன் டு த ரேபிட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு கல் தான் அதன் தலையின் மீது விழுந்தது. அதன் தலையின் மீது விழுந்தது ஒரு கல் தான் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த வண்ணத்து பூச்சி சொல்லுது. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டோன் தட் ஃபாலன் ஆன் ஹிஸ் ஹெட். இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டோன் தட் ஃபாலன் ஆன் ஹிஸ் ஹெட். இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டோன் அது ஒரு கல் தான். தட் ஃபாலன் ஆன் ஹிஸ் ஹெட் அதோட தலையில் விழுந்தது ஒரு கல் தான். இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டோன் தட் ஃபாலன் ஆன் ஹிஸ் ஹெட் அப்படின்னு அந்த வண்ணத்து பூச்சி சொல்லுது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை சிம்பிளான சென்டென்ஸாக மேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.